ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனும் பல்லவன் அதுக்கு அடுத்ததா பாண்டியில இருந்துட்டு அண்ணனோட கல்யாணம் வரப்போதில்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே பல்லவா, உன்னை பற்றி தாண்டா பாராட்டியே ஆகணும். அண்ணங்கிட்ட பேசுறதுக்காக இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கியடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நான் பண்ணதெல்லாம் பர்ஃபார்மன்ஸா? ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணன் கூட பேசாமல் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்னு இங்கே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்ல. தெரியும்டா, ஆனால் அண்ணன் வரும்போது தானே சரியான நேரம் பார்த்து அண்ணன் கூட பேச ஆரம்பிச்ச நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, பல்லவன் இருந்துட்டு நான் செஞ்ச தப்பை சரி செய்யறதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் நான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் கவலைப்படாதடா, இப்போ தான் அண்ணன் உன் கூட பேச ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு பல்லவன் வாங்கின அந்த மெடலையும் கப்பையும் மேலே கபட்க்கு மேலே வைக்கிறாங்க. கரெக்டாக இருக்குல்ல, இப்போ தான் அண்ணன் கரெக்டான எடுத்து சூஸ் பண்ணி வச்சிருச்சுல்ல, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, பல்லவன் இருந்துட்டு அண்ணன் வழி விடுனேன், நான் போய் அண்ணன் பக்கத்தில் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கட்டி பிடிச்சி கால் மேலே கால் போட்டு படுத்திட்டு இருக்காங்க. டேய், இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பீகாருக்கு கிளம்பி போயிடும். என்ன, பீகாருக்கு கிளம்பி போயிடுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சந்தபா கல்யாணம் பண்ண இங்கேயே இருக்கும், அண்ணன் பீகார் கிளம்பி போயிடும்டா, அப்போ நீ யாரை கட்டி பிடிச்சி தூங்குவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்காண்டா, அதை நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சைடு நம்ம சேரனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் நீ உண்மையாக எங்களை விட்டு போயிட மாட்டேல்ல? அதெல்லாம் போக மாட்டேன், சந்தாவே பீகார் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இருக்கா. அது இங்கே இருக்கிற போது நான் எதுக்காக பீகாருக்கு போக போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணுறாங்க. அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழட்டும், அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லை, அண்ணன் என்கிட்ட பேசினா அதை விட வேறு என்ன எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம சோழனும் நிலாவும் வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. சோழன் இருந்துட்டு கூடிய சீக்கிரமாகவே என்னை நான் மாற்றிக்கிறேங்க, ஏன்னா எனக்கு வழி நடத்த ஆள் இல்லாமல் போச்சு, வேலை செய்வேன், என் பாட்டுக்கு வந்து இருப்பேன், இப்படி எதை பற்றியும் நான் கவலைப்படாமல் அண்ணனே பாதி செலவை பார்த்துக்கும், கேட்குற போது ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குவேன், அது கூட அண்ணன் கேட்கவே மாட்டார், அப்படியே நல்லா சாப்பிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறமா நல்லாவே புரிஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பத்திரிக்கை அடிக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்குல்ல, பின்ன வேலை இல்லாமல் இல்லையா, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி போயிட்டு நம்ம இன்விடேஷன் அடிக்கிறதுக்காக போயிட்டு பேரெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணங்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக அண்ணன் இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம், அதனால் அண்ணங்கிட்ட சொல்லாமே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். எந்த இடம்? நீங்களே போனால் ஷாக் ஆகுவீங்க, அப்படி ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம், எந்த இடம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க வேண்டாம், இதில் ஒரு த்ரில்லு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிலாவை சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோடனே நிலா இருந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம், காரணமாக தான், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட்ட உடனே, வா சோழா, காலையிலேருந்து உனக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே பாட்டி இருந்துட்டு டீயெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி வந்த போதே பிளாக் டீ போட்டுட்டு வந்து கொடுத்தா, இப்போ என்ன உங்களை சும்மா அனுப்பிட போகிறா? கண்டிப்பாக அவள் கையால் காஃபி குடிச்சணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு நாளைக்கு 3-4 தடவை காஃபி கேட்பேன், ஆனால் அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாள், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் வந்ததுனால இது 2வது காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம் பாட்டி இருந்துட்டு பூத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு தானே கொடுத்தீங்க, அது கொடுத்தா என்ன, இனிமேல் நீ எப்போல்லாம் வரையோ அப்போல்லாம் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, கொஞ்சம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு கவரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த சொல்லம் நீ கேட்ட மாதிரி இதில் இருக்குது, எண்ணி பார்த்துக்கோ. ஐயோ அப்பா, எண்ணி பார்க்குறதா? கேட்டோன்னே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தீங்கல்ல, அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் எண்ணி பார்க்குறதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா,
நீங்கள் சரியாக தான் கொடுத்துருப்பீங்க. வெளியில் வேறு யாரையோ கேட்டு பார்த்துட்டேன். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் உங்களை கேட்டேன். நீங்கள் எதுவும் தப்பான எடுத்துக்கலல்ல. அதெல்லாம் நாங்கள் எதுக்காக தப்பாக எடுத்துக்க போகிறோம்? நீ எவ்வளோ நல்ல பையன். உன் அண்ணன் கல்யாணத்துக்காக தானே கேட்குறேன். அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்லை. உன்னால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாட்டி இருந்துட்டு, நிலா கிட்டே இதை நீ சொல்லவே இல்லையா? இல்லை, நேரில் வந்ததுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நான் சொல்லவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக நீ சோழனை தப்பாக எடுத்துக்காதுமா. இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம். வேறு வெள்ளிக்கிழமை முருகன் கோயிலில் அண்ணனோட கல்யாணத்தை வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் வராமலையா? கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிடுறாங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது நிலா ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இது பழக்கமே இல்லைன்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லைல்ல. எந்த ஒரு சேவிங்ஸும் கிடையாது. பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னு ஒன்று ஓடி உதவணும்னு தோணுச்சு தவிர கையில் 10 பைசா இல்லை. யாரையும் நானும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் காதலுக்காக பணத்தை திருடுற நிலமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ பரவாயில்லைங்க. ஆனால் கேட்டோன்னே இவர் தந்துட்டாரு. ஆனால் உங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இருந்திருக்காதுல்ல. இது வரைக்கும் நான் எனக்குன்னு கூட யார்கிட்டேயும் கடன் கேட்டது இல்லை. அதனால் இது புதுசாக பார்க்குற ஒன்றே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அண்ணன் கல்யாணத்துக்கு தானே வாங்குனீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியும் வானத்தையும் கடையில் மீட் பண்ணிக்கிறாங்க. சேரனோட கல்யாணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆமாம், கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பாக கூப்பிடுவோம். உங்கள் வீட்டுக்கு முறைப்படி பத்திரிக்கையும் வைப்போம். என்ன, எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறீங்களா? ஆமாம், எங்களை மதித்து பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்களா? அப்படிப்பட்டவங்கள நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடக்கூடாதா? கூடிய சீக்கிரமாக உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்தால் அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே. அவங்கள எப்படி நம்ம உதறி தள்ள முடியும்? அதனால் அவங்கள பத்திரிக்கை வச்சு முறைப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. இதை கேட்ட வானதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனும் சோழனும் நம்ம நிலாவும் காரில் இருக்கிற போது சேரன் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வேலை பார்க்குற அந்த சைட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.